அந்த குருவும் சுக்கரம் நல்லா இருந்தால் மட்டும் தான் அது கிடைக்கும். அப்போ அந்த குரு பகவான் சரியில்லை அப்படின்னாவே ஒரு அன்றாட காட்சி நம்ம இருக்கிறோம், அன்றாடைக்கு வேலைக்கு போகிறோம். இப்போ மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ மாதம் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ரெச்சூடா அவசியம் தான் குரு இந்த மாதிரி அமைப்பு நல்ல முறை இருந்தால் மட்டும் தான் அங்கே சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், இல்லை ஆகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா குருவாக இருக்கிறது ஒரு ஆன்மீகம், அறக்கட்டளை, தர்மகர்த்தா, காரியகர்த்தா, இந்த மாதிரி இருக்கிறது பூரா அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு தான். அப்போ முப்பாட்டனார் குறிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அது குரு பகவான் தான். சரி, அடுத்தது அது சுக்கிர பகவான். அது சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடை ஆபரணம், ஒரு மேக்கப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷனுக்கு என்ன குறிக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணு, மூக்கு, நகம், விரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண் ஒரு அழகு லட்சணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகை, நப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இருக்குமா இருக்காதா, என்ன மாதிரி பாயிண்ட் இருப்பாங்க. அது வண்டி வாகனம், மெத்தை வீடு வாசல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைல்ஸ் வீடா, ஓட்டு வீடு இருப்பாங்களா.